சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் 31 ஆண்டுகளாக பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருபவர் ஜெயக்குமார். ஒரு விபத்து கூட நிகழாமல் 31 வருடங்களாக மாநகர பேருந்தை அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பிலும் சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பிலும் பரிசும் பாராட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம் சார். இந்த 31 ஆண்டுகள் எப்படி விபத்து இல்லாமல் இந்த பேருந்தை இயக்குவதற்கான ஒரு சாத்தியங்கள் இருந்தது? முதல்ல டென்ஷன் ஆகாத மனநிறைவோட கோவப்படாமல் ஓட்டணும் சார். டூ வீலர் போகிறான், குறுக்க நெருக்கம் வருவான், அதையும் கோவப்படாமல். காரு வந்து சிக்னலில் சடன் கிராசிங் வரும், பாதசாரிகள் வரும், இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணி ஓட்டணும் சார். அப்போ தான் சார் எந்த டென்ஷன்லாம் மெயினாக ஓட்டினா தான் சார் எந்த விபத்தெல்லாம் ஓட்ட முடியும். அவங்க கூட சண்டை போட்டு இது பண்ணால் ஓட்ட முடியாதுங்க. மனநிறைவோடு கோவப்படாமல் வண்டி நேரம் ஆனாலும் நேரத்துக்கு அந்த மாதிரி ஓட்டணும் சார். ஓட்டினா தான் அதை பணி நிறைவாக பண்ண முடியும் சார். அதனால தான் இந்த 31 வருஷம் நான் நல்ல மாதிரி பண்ணியிருக்கேன் சார். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டிராஃபிக்கு கம்மி, இப்போ வந்து எத்தனையோ மடங்கு அதிகமாகிடுச்சு. இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வண்டியை வாகனத்தை ஓட்டணும் சார். ஓட்டினா தான் நிறைவாக ஓட்ட முடியும் சார். இல்லைன்னா டென்ஷன் ஆகி இது பண்ணால் பணி செய்ய முடியாது சார் நிறைவாக. அதனால் இது 31 வருஷம் பண்ணியிருக்கேன் சார். குறிப்பாக சென்னையில் வந்து மாநகர பேருந்து ஓட்டுவது வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்கும், பேருந்தும் அது கண்டிஷன் இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அளவுக்கு ஒரு விபத்து மரணங்கள் இல்லாமல் ஒரு பேருந்தை ஓட்டிருக்கீங்க? ஓட்டுறேன்னா வந்து மெயின் கோவப்படக்கூடாது சார். டென்ஷன் இல்லாமல் ஓட்டுனா தான் சார் ஓட்ட முடியும். ஐயோ டைம் ஆகி போச்சுன்னு ஓட்டக்கூடாது சார். நேரம் ஆனாலும் மக்களை நல்ல மாதிரி ஏற்றி இறக்கி இட்டுன்னு போயிட்டு வரும் சடன் கிராசிங் வரது டூ வீலரு காரு இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணி ஓட்டேன். பொறுமையை கையாண்டால் தான் சார் ஓட்ட முடியும். அது வந்து டென்ஷன் மெயின் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது சார். கோவப்பட்டால் வண்டி ஓட்ட முடியாது. இந்த போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்றி பேருந்து ஓட்டுவது ரொம்ப கடினமான விஷயம். அது எப்படி இந்த சாத்தியமாச்சு இதில்? இது வந்து இப்போ மெயின் சிக்னலை இது பண்ணி தான் சார் ஓட்டணும். சிக்னலில் ஓட்டி நம்மளும் அவன் டூ வீலர் காரு அதிகமாக சிக்னலை பார்க்கறது கிடையாது. நம்ம அதை பார்த்து ஓட்டினா தான் சார் ஓட்ட முடியுது. சிக்னலை மெயின் சிக்னல் இது பண்ண சார் கரெக்ட் பண்ணி ஓட்டினா தான் சார் ஓட்ட முடியும். குறிப்பாக வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து நிறைய பேருந்து ஓட்டு பணிக்கெலாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த 31 வருஷத்துடைய அனுபவத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு? கண்டிப்பாக சொல்லலாம் சார். எந்த பிரச்சனையும் நல்ல மாதிரி வண்டி ஓட்டணும், பொறுமையை கையாளணும் சார். வண்டி பொறுமையை கையாளணும், அப்போ தான் சார் அந்த வண்டியை ஓட்ட முடியும். நம்ம அவசரப்பட்ட வண்டி ஓட்டவே முடியாது சார். ஆமாம், பப்ளிக் ஏறுவான் திட்டுவாங்க, இவன் நேரம் ஆகி போச்சுன்னு. டூ வீலர் வரோம் திட்டிட்டு போவான். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி ஓட்டினா தான் சார் ஓட்ட முடியும். இல்லைன்னா பணி செய்ய ரொம்ப சிரமம் சார். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம இது பண்ணி மனசை கொஞ்சம் இது பண்ணி ஓட்ட வேண்டாம் சார். அப்போ தான் சார் பணி நிறைவாக பண்ண முடியும். இதுக்கப்புறம் வர இளைஞர்களும் அந்த மாதிரி பணி செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். என் பேர் ஆர் வாசுதேவன், கேகேநகர் பணிமனை. 35 ஆண்டுகளாக ஓட்டுநராக பண்ணிடுறேன். 31 ஆண்டுகளாக விபத்து இல்லாமல் பணி புரிஞ்சுருக்கேன். இதாங்க எதிர்பார்த்து இயக்குதல். அதாவது ஒவ்வொரு சாலை சந்திப்புகளும் எதிர்க்க யாராவது வருவாங்க, குறுக்க யாராவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இயக்குனா இது மாதிரி விபத்துகள் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருமே ஓட்ட முடியும். அதுதான் சொல்லிக்கிறேங்க. இல்லை, அதை பார்த்து தாங்க ஓட்டுறோம் நாங்கள். அதாவது சென்னையில் சாலைகள் சில மழை காலங்களில் மோசமாக இருக்கும், மற்ற நாட்டில் பரவாயில்ல. மாதிரி முன்ன விட இப்போ அதாவது டிராஃபிக்லாம் பெருத்து போச்சு. இப்போ அது பாட்டி இதுக்கு முன்னே கொஞ்சம் வேகமாக போனதில் இப்போ மெதுவாக தான் போக முடியுது. நாங்களும் அதுக்கு முன்னே வேகமாக ஓட்ட மாட்டோம், ஆனால் மற்றவங்க எல்லாம் வேக மாட்டோம், மற்றவங்களும் மெதுவாக தான் போகிறாங்க. இப்பவும் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது மாதிரி மற்றவங்க மெதுவாக போனாங்கன்னா விபத்து இல்லாமல் கண்டிப்பாக சென்னை நகரை உருவாக்க முடியும். கண்டிப்பாக அதான் சொல்கிறேன் சார். எதிர்பார்த்து இயக்குங்க. ரொம்ப சாலை சந்திப்புலாம் பார்த்து எடுங்க. அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டில் இப்போ எல்லா வண்டிக்கும் ஏறக்குறைய டோர் வந்துச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட்லலாம் ஜனங்க ஏறினவொடனே டோரை போட்டுருங்க. எக்காரணத்தை கொஞ்சம் நடுவில் அந்த டோரை திறக்காதீங்க. சிக்னல்லையோ அல்லது வேறு எங்கேயோ நான் திறக்க மாட்டேன், அவங்களையும் திறக்க வேணாம் தான் சொல்லுவேன். வேணாம், ஏன்னா அப்போ இறங்கும்போது ஒருத்தர் டூ வீலர் வரும், விபத்து நடக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அவங்க ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் திறக்காதீங்க அப்படி தான் சொல்லி தான் இப்போ வர புதிய குறிப்பிடர்கள் சொல்கிறோம் நாங்கள். இது மாதிரி பண்ணுங்கள், இதை எதிர்பார்த்து இயக்குங்க, அதெல்லாம் விபத்தே இல்லாமல் ஓட்டலான்னு. சிலர் அதை பார்த்து கேட்டுக்கிறாங்க, சிலர் கேட்கறதில்லை. அதான். என் பேர் அமல்ராஜ். நான் தாம்பரம் பனிமலையில் டிரைவராக இருக்கிறேன். நான் வந்து 95 அப்பாயின்மெண்ட்டு. அன்னிலேருந்து இன்னும் வரைக்கும் அப்படி பார்த்து பொறுமையாக ஓட்டுறதுனால 29-30 ஆண்டு காலம் வரப்போகுது. அதில் வந்து நமக்கு வந்து
ஆக்சிடெண்ட் விபத்து இல்லாமல்னு இது கூட ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு கொடுக்குறனால நமக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது, அதில் சந்தோஷப்படுறேன். மற்றபடி வண்டி ஓட்டும்போது இது மாதிரி ஸ்டாப்பிங்கில் ஃபஸ்ட்டு கியரில் ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் மூவ் பண்ணணும், அதான் மெயின். வராங்க குளம் ஏறுவாங்க இது பண்ணுவாங்க, அப்போ வந்து அந்த விபத்தெல்லாம் ரொம்ப தவிர்த்துக்கலாம், அதுதான் மெயின். சடன் கிராசிங்கில் வந்து முன்னெச்சரிக்கையாக ஆக்சிலேருந்து சிக்னல் இருந்தால் கூட வந்துடுவாங்க ஜனங்க. நம்ம ஆக்சிலேருந்து பிரேக் மேலே கால் கொடுத்து அதை வந்து மைண்டை இது பண்ணி வருவாங்க, சிக்னல் இருந்தாலும் வருவாங்க அப்படின்ட்டு அதை பண்ணாலும் அந்த சடன் கிராஸாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 29 வருஷமாக ஓட்டிருக்கேன். அவங்களும் இதே தான், அந்த வந்து பொறுமை, ஜனங்க எதுவும் திட்டுவாங்க அந்த காதில் கேட்டு அப்படி விட்டுருங்க. அப்புறம் வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணுங்க. சடனாக வண்டி வந்து சரன்னு தூக்கிட்டு போனால் அது வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, அதுதான் சொல்ல வரோம், வேறு எது. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒன்று பழவி வாங்கப்பா மேலே வாங்கப்பா நான் முறைச்சி நம்ம சொன்னால் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஒரு சிலரும் திட்டுவாங்க விட்டுறியது. இப்போ இந்த டோர் போட்டிருக்கனால ரொம்ப சேஃப்டி. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டோரை மூடிட்டு தான் வண்டி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ பேர் ஏறினாலும் சரி தான், உள்ளே வந்துடுங்க, டோரை மூடிட்டு தான் வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் கொஞ்சம் உள்ளே வந்துடுவாங்க. டோரை மூடா கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்குது. அது ரொம்ப ஒரு நல்ல இது பண்ணியிருக்காங்க.